ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, டிஎஸ்ஓவை யூஸ் பண்ணி நீங்கள் வோல்டேஜ் செக் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் வருது. என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த டிஎஸ்ஓ ப்ரோபில் ஒரு விஷயம் மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், X1 X10. இது எதுக்கு அப்படின்ற ஒரு சின்ன டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். நான் X1ல் வச்சு வோல்டேஜ் மெஷர் பண்ணணுமா, இல்லை X2ல் வச்சு X10ல் வச்சு வோல்டேஜை மெஷர் பண்ணணுமா? இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு டிசி வோல்டேஜை நான் மல்டிமீட்டரில் மெஷர் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மிஷினில் 10 வோல்ட் செட் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட் இந்த 2 ஒயருக்கும் அக்ராஸாக இதில் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் இப்போ இதோட வோல்டேஜ் எவ்வளோன்னு இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் நார்மல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ எவ்வளோ வோல்ட் வருது? அப்ராக்சிமேட் நம்ம செட் பண்ண அந்த 10 வோல்ட், கிட்டத்தட்ட 9.95, அப்ராக்சிமேட் 10 வோல்ட். ஓகேவா? நான் செட் பண்ணியிருக்கிற வோல்டேஜ் இங்கே வந்துருச்சிங்களா? ஓகே, இது மல்டிமீட்டரை வச்சு சிம்பிளாக நீங்கள் இப்படி செக் பண்ணிடலாம். இதே விஷயத்தை நீங்கள் டிஎஸ்ஓவில் செக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த ப்ரோப் 1xல் வச்சு செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் 1xல் வச்சுருக்கேன். -2 ப்ளஸில் இதில் நான் வைக்கும்போது என்னோடய டிஎஸ்ஓ பாருங்கள், நான் இன்னும் வைக்கலை. நான் வைக்கும்போது 2 பாக்ஸ் மேலே போகுது, விச் மீன்ஸ் ஒரு பாக்ஸுக்கு 5 வோல்ட். அப்போ 2 பாக்ஸ் மேலே போகுதுன்னா அப்ராக்சிமேட் 10 வோல்ட். புரியுதுங்களா? இங்கேயும் 10.30 வருதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எதுவும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் செக் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது, 10 வோல்ட். ஓகே, இதே விஷயத்தை நான் 1xல் போடாமல் 10xல் போட்டு செக் பண்ணிங்கன்னா, இங்கே நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது டிவைடட் பை 10ஆக மாறிடும். புரியுதுங்களா? ஸோ நான் இப்போ 10 வோல்ட் இங்கே இன்புட் கொடுக்க போகிறேன்னா அது டிவைடட் பை 10, விச் மீன்ஸ் இது மூலயமா உங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் சர்க்யூட் இருக்குது, அது இதை டிவைட் பண்ணிடும் 10ஆல். ஸோ அப்போ டிவைட் ஆகிடுச்சுன்னா இந்த எண்டில் உங்களுக்கு 1 வோல்ட் தான் இதில் ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கும் இங்கே 1 வோல்ட்னு தான் காட்டும். எப்படி? நீங்கள் இதை 10xல் வச்சு செக் பண்ணும்போது வர வோல்டேஜ் டிவைடட் பை 10ஆக மாறிடும். இது கைண்ட் ஆஃப் ஒரு ஜூம் பண்ணி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி, ஓகேவா? இது சிக்னல்ஸ்க்கு தான் நல்லா யூஸ் ஆகும். பட் வோல்டேஜ் செக் பண்ணும்போது இந்த தப்பை நிறையா பேர் பண்ணி, இங்கே பாருங்கள், இப்படி செக் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? அங்கே பாருங்கள், 5 வோல்ட்டு ஒரு பாக்ஸுக்கு அசைனாக இருக்குது. பட் நான் டச் பண்ணுறேன், அது கொஞ்சம் தான் மேலே ஏறி இருக்குது. இங்கேயும் பாருங்கள் 1.5 சம்திங் தான் காட்டுது. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? இந்த இடத்துல 1 வோல்ட் தான் வருதுன்னு நினச்சிப்பீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் 10xல் வைக்கும்போது இன்புட் டிவைடட் பை 10ஆக மாறிடும். ஓகே, இது ஒரு பேசிக்கான விஷயம். ஒரு சில பிகினருக்கு இது தெரிய மாட்டேங்குது. இதே நீங்கள் 1xல் வச்சு இதை பண்ணிங்கன்னா, தெரியுதுங்களா? புரியுதா? ஸோ 10 வோல்ட் வந்துருச்சு. ஓகே, இதே விஷயத்தை இங்கே பாருங்கள், அகைன் இன்னும் ஒரே ஒரு வாட்டி செய்கிறேன். இதில் வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது பாக்ஸ் மைல்டாக தான் மேலே இருக்கு பாருங்கள், தெரியுதா? ஸோ இனிமேல் வோல்டேஜ் செக் பண்ணும்போது எக்ஸாக்ட் வோல்டேஜ் வேணும்னா ×10 கொடுக்காதீங்க, ×1லே வச்சு செக் பண்ணுங்கள். இது சிக்னல்ஸ்க்கு டீப்பாக செக் பண்ணுறதுக்கு ×10 ஒரு ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அவ்வளோதான் விஷயம். தேங்க்யூ.